வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பண்ண போகிறோம். மசாலா பூரி. அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி ஜஸ்ட் நான் ஓப்பனில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது இந்த பூரி செய்கிறதுக்கு உண்டான கிட்டு. நம்ம பூரி செய்கிறதுக்கு வேணும், பானிபூரி செய்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னா நம்ம கடையில் கொடுத்துருவாங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி பொரிச்சு வச்சாச்சு. ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 5 கிராம்பு, சின்ன 2 துண்டு அளவுக்கு பட்டை, அரை ஸ்பூனுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் லைட்டாக எண்ணெயில் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டினதுக்கப்புறமா ஒரு 10 மிளகு போல் சேர்த்திக்கோங்க. கூட சேர்த்திக்க வேணாம், 10 மிளகு போதும். ஒரு முழு பூண்டு உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். 2 இன்ச் அளவு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் போதும். இது நம்ம நல்லா பரட்டினதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்தியாச்சு. லைட்டாக கிள்ளி போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு நம்ம வீட்டிலையே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பொட்டேட்டோவோட சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸி ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா 1 கப் அளவு புதினா, அரை கப் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் மல்லி. இது கொஞ்சம் அந்த வேக வச்ச பட்டாணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு பிடி அளவுக்கு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் சேர்த்தாச்சு. 5 விசில் போல் நான் விட்டேன். கரெக்டாக உருளைக்கிழங்கு வெந்து வந்திருந்தது. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுருங்க. இந்த கரண்டி அளவு தான் நான் ஒரு கரண்டிக்கு பட்டாணி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடையில நமக்கு இந்த பூரி மசால் பூரி சாப்பிடையில நமக்கு வாயில் கடிப்படையில் பொட்டேட்டோ தெரியாது, பட்டாணி மட்டும்தான் தெரியும். அதனால் ஜஸ்ட் பட்டாணி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுருவோம். நல்லா எண்ணெயில் கலந்தாச்சு. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உளுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஜாராலுமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது இந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொதி வரணும். ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஃபுல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே இதை ரெடிமேடாக செஞ்சு குழந்தைங்க நீங்கள்லாம் ஃபேமிலியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ், இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, குழந்தைங்க அதிகமாக தீனி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பூரி மேலே இதை சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடிமேட் கிட்டு வாங்கி தான் நான் பூரி பொரிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த பூரியை நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி உடச்சி விட்டுறணும். ஃபஸ்ட் பூரியை இப்படி உடச்சி விட்டுருங்க.
நல்லா வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பூரியை சேர்த்துட்டு நல்லா உடச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் வீட்டில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சிட்டு முளைக்கட்டி நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன். அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ தாராளமாக கிடைக்கும். அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணினா நீங்கள் முத நாள் ஊற வச்சுட்டு, கடையில் கொஞ்சம் போல தான் பட்டாணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் கூட பட்டாணி சேர்த்துட்டு நிறையா பட்டாணியாக எடுத்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ உடைச்ச பூரி மேலே நம்ம பட்டாணியோட குழம்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பொடிசாக கட் பண்ண தக்காளி அப்படியே நல்லா மேலாவில் அப்படியே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் துருவன கேரட்டு இதையும் நல்லா மேலாவில் தூவி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் போல் மல்லி இலையை அழகாக தூவிட்டு, நான் வந்து பெரிய சைஸ் மிக்சர் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி மிக்சர், ஓம பொடி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மேலால் நல்லா தூவிட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.